ஒரு சோழ வீரன் போர்க்களத்துக்கு செல்லும் முன் அவனுடைய கடைசி 24 மணி நேரம் எப்படி இருந்திருக்கும்னு என்னைக்கு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவன் என்ன சாப்பிட்டான், எப்படி ஆயுதங்களை தயார் செஞ்சான், போருக்கு முன் யாரை வணங்கினான், இல்லை அவனை மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறப்ப அவனோட உணர்வு எப்படி இருந்திருக்கும்னு இதை நீங்க ஒரு கற்பனையா நினைச்சுக்க வேணாம் மக்களே. சோழர் கால கல்வெட்டுகள், இராணுவ அமைப்பு, போர் முறைகள் மற்றும் வரலாற்று ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு சாதாரண சோழ வீரனின் கடைசி 24 மணி நேரத்தை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனா மாத்தி பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். முழுசாக பாருங்கள். லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல். வாங்க நம்ம வீடியோ. கிபி 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகள் சோழ பேரரசு இந்திய பெருங்கடலை ஆட்சி செய்த காலம். நிலப்படை, குதிரைப்படை, யானைப்படை, கடற்படை எல்லாமே மிகவும் ஒழுங்காக அமைக்கப்பட்டிருந்த சோழர்களுடைய மிகப்பெரிய படை. வரலாற்று கல்வெட்டுகள் சோழ மன்னர்கள் தங்கள் படைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு கருதுறாங்க. போரில் வெற்றி பெற்ற அரசனின் பெயர் மட்டும் இல்ல, அந்த வெற்றிக்காக உயிரை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் உழைப்பும் அந்த வெற்றியின் அடித்தளமா இருந்தது. ஆனா ஏன் காலப்போக்கில் வெறும் மன்னர்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சாதாரண வீரர்களின் வாழ்க்கையை பற்றி நம்ம மிக குறைவா பேசுறோன்னு எனக்கு ரொம்ப நாளா தோணிட்டே இருந்துச்சு. சரி, அது ஒரு கற்பனை மீள் உருவாக்கலான்றதுதான் இந்த வீடியோட முயற்சி. சரி, வாங்க கதைக்கு போகலாம். போர் அறிவிக்கப்பட்டுருச்சு. போர் அறிவிக்கப்பட்ட பிறகு வீரர்கள் எல்லை பகுதியில் தற்காலிகமாக முகாமில் தங்குவாங்க. அந்த இரவு மிகவும் அமைதியா இருக்கும். சிலர் தங்கள் வாளின் கூர்மையை மீண்டும் சோதிப்பாங்க, சிலர் தங்கள் வேலை பரிசோதிப்பாங்க, வில் வீரர்கள் தங்கள் அம்புகளை எண்ணி பார்ப்பாங்க, கேடயத்தின் தோல் தளர்ந்திருக்குதா என்று கூட சோதிப்பாங்க. அந்த காலத்துல ஒரு ஆயுதத்தின் சிறிய குறைபாடே ஒரு வீரனின் உயிரை முடிவு செய்துவிடும். அதனால ஆயுதங்களை பராமரிப்பது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு சடங்கு போலயே மாத்திட்டாங்க. போருக்கு முன் வீரர்கள் வெறு வயிற்றுல போருக்கு செல்லவே இல்லை. அரிசி, கம்பு, தினை, பருப்பு, நெய், இறைச்சி இவை போன்ற அதிக ஆற்றல் தரும் உணவுகளை வழங்கப்பட்டிருக்கலான்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஏன்னா ஒரு போர்ன்ற சில நிமிடங்களில் முடிஞ்சிடறதா என்ன, அது பல மணி நேரம் நீடிக்கக்கூடியது இல்லையா? அதனால் உடல் வலிமையும் அவசியம் இல்லையா? அவங்களுக்கு வெறும் தண்ணீர் மட்டும் கொடுக்கல மக்களே, சில நேரங்களில் மூலிகை கலந்த பானங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். சோழர்கள் ஆழ்ந்த ஆன்மீக நம்பிக்கை கொண்டவங்க. எப்படி அவங்க கட்டிடக்கலையிலையோ, எப்படி போர்க்கலையிலையோ, அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் அவங்க தலை சிறந்தவங்க. போருக்கு முன் சிவன், முருகன் அல்லது போரின் வெற்றியினுடைய தொடர்புடைய கொற்றவை போன்ற தெய்வங்களை வணங்கியிருக்கலானோ அந்த வழிபாடு வெற்றிக்காக மட்டும் இல்ல, மரணத்தை அஞ்சாமல் எதிர்கொள்ளும் மன வலிமைக்காகவும் அவர்கள் நம்பியதுன்னு சொல்லப்படுது. உயிர் ஒரு நாள் பிரியும், ஆனா புகழ் என்றென்று வாழும்ல. அதுக்காக சோழர்கள் இதை கூட செய்யலைன்னா எப்படி? அன்றைய இரவும் முடியுது. மறுநாள் காலையில கிழக்குல சூரியன் உதிக்க தொடங்குது. முகாமில் முன்ன இருந்த அமைதி இப்ப இல்லை. ஒரே கணத்துல மாறி போச்சு. முரசுகள் முழங்குது, சங்குகள் ஒலிக்குது, கொடிகள் உயர்த்தப்படுது. ஒரு சாதாரண மன்னன், ஒரு சாதாரண மனிதன், சோழ வீரனா, சோழ பேரரசனா போர்க்களத்தை நோக்கி நடக்கிறான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முரசு ஒலின்றது சாதாரண ஒரு இசைக்கருவி மட்டும் இல்ல, அது போர் தொடங்கும் கட்டளை. சோழ படை ஒழுங்கா அணிவகுத்து நிக்குது. முன்னணியில கேடயம் மற்றும் வேலேந்திய காலாட்படை, அவர்களுக்கு பின்னால் வில் வீரர்கள், அதற்கு பின்னால் குதிரைப்படை, மிக முக்கியமான இடங்கள்ல யானைப்படை. ஏன் மிக முக்கியமான இடங்கள்ல யானைப்படைனா, யானை தான் மிகவும் வலிமையான படை. அந்த படையை வச்சுதான் எதிரிகளுடைய இக்கட்டான சூழ்நிலை தாக்குதல்களை தாக்கு பிடிக்கிறதுக்கு உதவக்கூடியது. போரின் முதல் சில நிமிடங்கள்லேயே வில் வீரர்கள் நூற்றுக்கணக்கான அம்புகளை எய்வாங்க. அந்த நோக்கம் எதிரின் அணிவகுப்பை கலைப்பதில்லை, அதன் பிறகுதான் வேல் படை முன்னேறும். பின்ன வாள் போர் தொடங்கும். அந்த நேரத்தில் ஒரு வீரனுக்கு தனிப்பட்ட புகழை விட எது முக்கியம்? அணிவகுப்பை உடையாம காப்பாற்றுறதே மிகப்பெரிய கடமையா இருக்குமா சோழர்களுக்கு? ஏன் தெரியுமா? சோழ வீரர்களுக்கு போர் என்பது வெறும் உடல் வலிமை இல்ல, ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தான் மிகப்பெரிய ஆயுதம்னு நினைக்கிறாங்க. போரின் நடுவில் காயமடைஞ்ச வீரர்கள் கூட உடனே வெளியேற்ற முன்னேற மாட்டாங்களாம். ஏன்னா அதனால முழு அணிவகுப்பு கூட சிதறக்கூடும். இதனால முழு அணிவகுப்பு சிதைஞ்சுன்னா நம்மளுக்கு பின்னாடி வர வீரர்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்றதுனால, அது போரோட வெற்றியவே தீர்மானிச்சிருன்றதுனால அது உடனே பண்ண மாட்டாங்களாம். எனவே பல வீரர்கள் காயத்தோட இருந்தபடியே போரிட்டு இருக்கலாம்னு வரலாற்று கல்வெட்டுகள் சொல்லுது. இந்த வரலாற்று கல்வெட்டுகள் எப்படி குறிப்பிடுதுன்னா, போரில் உயர்ந்தவர்களை கூட வீரன் என்ற மரியாதையுடன் நினைவு கூறுது. அந்த மரியாதை அவர்கள் இறந்த பிறகும் போர்க்களத்திலே தொடர்ந்து இருந்ததற்கான அத்தாட்சி தானே. மாலை சூரிய மறைய தொடங்குது. முரசின் ஒளி மெதுவா அடங்குது. போரின் வெற்றி அல்லது தோல்வி முடிந்திருக்கலாம், ஆனா போர்க்களத்தில் இன்னும் ஒரு கடமை மீதம் இருக்கு. உயிருடன் இருப்பவர்களை மீட்பது, உயிர் இழந்தவர்களை அடையாளம் காண்பது, அவர்களது ஆயுதம், அவர்களது கொடி, அவர்களது அணிவகுப்பு, இவற்றின் மூலம் வீரர்களை அடையாளம் கட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீரனின் பின்னாலும் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்துக்கு பதில் சொல்லணும்ல. தமிழர் வரலாற்றில் வீர மரணத்திற்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. அதுதான் நடுக்கல் அல்லது வீரக்கல் மரபு. போரில் வீரமா உயிர் துறந்தவர்களுக்கு கல் எழுப்பப்பட்டது. அதுல அந்த வீரனின் உருவம், அவன் ஏந்திய ஆயுதம், சில சமயங்கள் அவன் செய்த வீரச் செயலும் செதுக்கப்பட்டிருக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் பல பகுதியில் இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்கு மக்களே. டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் அதெல்லாம் பாருங்க.
உடல் சிலிர்க்கும், மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவை ஒரு மனிதனின் மரணத்தை மட்டும் பதிவு செய்யல, அவன் வாழ்ந்த வாழ்க்கையையும் மதிப்பையும், அவன் காத்த மண்ணையும், அவன் தியாகத்தையும் பதிவு செஞ்சிருக்கு. இன்று நாம் சோழர்களின் வெற்றியை பற்றி பெருமையா பேசுறோம். ஏன் ராஜராஜ சோழனை பத்தி, ராஜேந்திர சோழனை பத்தி, கரிகால சோழனை பத்தி, மனுநீதி சோழனை பத்தி அவர்களின் சாதனைகளை நம்ம நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கோம். ஆனா அந்த வெற்றிக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான பெயர் தெரியாத வீரர்கள் இருந்தாங்க. அவர்களின் பெயர்கள் எல்லா கல்வெட்டுலையும் இல்லை, அவர்களின் வாழ்க்கை கதைகள் எல்லா நூல்கள்லையும் இல்லை. ஆனா அவர்களின் தியாகம் தான் ஒரு பேரரசை உருவாக்குது, ஒரு கோவில் எழுப்பிச்சு, ஒரு கடற்கரை உலகம் முழுவதும் கொண்டு வந்துச்சு, ஒரு நாகரிகத்தை 1000 ஆண்டுகள் கடந்து பேச வைக்குது. அடுத்த முறை நீங்க தஞ்சை பெரிய கோவிலையோ இல்ல தாராசுரமையோ இல்ல கங்கை கொண்ட சோழபுரமோ போகும்போது அந்த பேரரசை தாங்கி நின்ற பெயர் தெரியாத ஒரு சோழ வீரனையும் ஒரு கணம் நினைச்சு பாருங்க. ஏன்னா வரலாறு மன்னர்களை நினைவு வச்சிருக்கலாம், ஆனா அந்த வரலாற்றை சாத்தியமாக்கியது வீரர்களின் தியாகம் தான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல். இது நமது வரலாறு. நான் உங்கள் நண்பன்.